ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயவிஸ்டே. வாங்க நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் இல்லை, என்ன சாப்பிட போகிறோம் அதுதான் நம்ம ஹெல்த்தியான இன்றைக்கி ராகி களி தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு களியும் கூட இது நான் இன்றைக்கி ரவை போட்டு செஞ்சுருக்கிறேன். வெறும் மாவு செஞ்சால் ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் சொலையாக இருக்குது பாருங்கள். அது ரவை போட்டோ இல்லை அரிசியோட நொய் இருக்குங்களே அது போட்டு செய்யலாம். நொய்யில் இருந்தாலும் நான் ரவை போட்டு செஞ்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நல்லா சூடாக கருவாட்டு குழம்புக்கு இதுவும் சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருக்கும் களி. இதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் களி, நீங்கள் போயிட்டு பாருங்கள். இல்லை நான் ஐகார்டில் கொடுக்குறேன். இது ஒரு டைம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வீடியோ இருந்தால். நான் உங்களை கவர் பண்ணி நான் காமிக்கல. ரொம்ப ஈஸியாக ரவை வெந்ததோடனே நம்ம மாவு கொட்டி கிளறக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். மூடி தண்ணி பொங்கி வரும்போது திறந்து பார்த்துட்டு அப்புறம் நல்லா கிளறணும். கை விடாமல் எல்லாம் மாவு கட்டி தட்டிடும். ஹெல்த்தியான ஒரு ராகி களி தான் இது. ரொம்ப சத்தான ஒரு உணவு, பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ரொம்பவே இருக்குது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ஒன்றும் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூடாகவும் இலக்காவும் தொண்டையில் வச்சு அப்படியே சல்லுன்னு இறங்குது பாருங்கள் அந்த களி. அப்படி ஒரு புளிப்பாக உரப்பாக சூப்பராக இருக்குது.